கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய தெரிஞ்ச ஒரு பகுதியிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் அறிஞ்ச லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயனுடைய அந்த வாழ்க்கையை குறித்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரியவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சகே என்பவர் இயேசு கிறிஸ்துவை எதுக்காக பார்க்க போனாரு தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்டவரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க போறீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்க போறீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு போவீங்க? அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படியே சொல்லிட்டு போவீங்க. என்ன சொல்லிட்டு போவீங்க? என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா அவரை பற்றி. ஐயோ, ஜீசஸை பற்றி பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க. என்னை பற்றி சகோதரர் சாம்சன் பால் சொன்னார் இல்லையா, பயங்கர பிஸியாக இருக்கிறாரு, அதுக்கு நடுவில் இருந்து அவர் அப்படியே வந்திருக்கிறாரு அப்படின்னு. நான் தூரத்துலேருந்து வந்திருக்கிறது உண்மை தான், அங்கங்கே ஊழியர்களுக்கு போகிறது உண்மை தான். அவர் சொல்கிற மாதிரி நான் அவ்வளோ பெரிய ஊழியக்காரன் கிடையாது, நான் ஒரு ஓரத்தில் ஊழியம் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒருத்தரை பற்றி பயங்கரமாக சொல்லும் போது அவரை பற்றி பார்க்க வேணும் என்ற ஒரு க்யூரியாசிட்டி இல்லையா? சரி, எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். நிறைய சொல்கிறாங்களே. நாயினூரில் பார்த்தா ஒரு விதவை வந்து அப்படியே ஒரு அவங்க மகளில் இறந்துட்டானா பார்த்தா தொட்டையை பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பிட்டாராமே. இப்படி நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருப்பார் போல இருக்கு. அதனால் இயேசு எப்படிப்பட்டவர்? இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களே, அவர் எப்படி தான் இருப்பார், அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. நமக்கு சண்டே கிளாஸ்லேருந்தே சகையை பற்றி பார்த்துலாம் சொல்லிட்டாங்க. கேட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் சண்டே கிளாஸில் சகையை பாட்டு பாடினது? சண்டே கிளாஸுக்கே போனதில்லை போல இருக்கு. சண்டை போடுற கிளாஸுக்கு தான் போயிருப்பீங்களா? எங்களுக்கெல்லாம் குள்ள சகேயு மிக கள்ள சகேயு கள்ளன்லாம் போட்டாங்க. அப்போவே அவனை கள்ளன் எப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. பைபிள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. சரிங்களா? இயேசுவை காண ஓட்டமாக ஓடினா ஏறி நானே காட்டறுத்தி மரத்தில் அப்படின்னு சொல்லி இந்த கதை சகையை பற்றி நிறையா பாட்டு இருக்கு. இவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க போகிறாரு. ஜஸ்ட்டு பார்க்க தான் போகிறார் இல்லையா? ஜஸ்ட் யூ வாண்ட்ஸ் டு நோ இவர் எப்படிப்பட்டவர், யார், என்ன, ஒரே இவரை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பார்க்க போகிறாரு. ஆனால் போன இடத்துல என்ன நடக்குது? அவரை பார்க்க முடியல. என்னை போல் 2 பேர் முன்னாடி நின்றுருக்கான். நல்லா இந்த 46 சட்டை சைஸில் இவ்வளோ பெரிய ஷோல்டரை வச்சுக்கிட்டு 2 பேர் முன்னாடி நிற்கிறான். நவுத்தவும் முடியல. கையை வச்சு பார்த்தா எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கானுங்க. இப்படி பண்ணிக்கின்னு பார்க்குறாரு. இவனுங்க தடியனுங்க நவுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் இன்றைக்கி பார்க்கவே முடியாதுறான்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணார்? ஆனால் பார்க்காம மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு என்ன பண்ணார்? தோ இஸ் எ ரிச் மேன். பைபிள் சொல்லுது he was a ரிச் மேன். ஆயக்காரன், டேக்ஸ் கலெக்டர். அந்த காலத்தில் அவங்க கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்க டேக்ஸ் கலெக்டர் மாதிரி தான் இல்லையா? கொஞ்சம் நிறையா சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே அதிகமாக வாங்கி வச்சுப்பாங்க. அவங்கள பற்றி வேதம் எப்பயுமே சொல்லுது அவங்கள பாவிகள் அப்படின்னு சொல்லுது. இங்கே கூட சொல்கிறாங்க இவர் பாவிகளோட தங்க போனார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இவர் பார்க்குற ஒரு வழியே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாரு? அவர் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் மறந்து வேகமாக ஓடி ஒரு மரத்தில் ஏறி கிளையில் உட்காந்துக்கிட்டு காட்டத்தி மரத்துலேருந்து கீழே பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அப்படியே கீழே கூட்டமாக அப்படியே வராங்க. இவர் மேலே உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஓ, இவர் தானா? நானும் என்னமோ பெரிய இதுவாக இருப்போரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளை போல தான் இருக்காரு, சாதாரண ஆள் மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பார். க்ரௌடு இப்படியே வந்து கிராஸ் பண்ணி இப்படியே போயிடும்னு நினச்சாரு இல்லையா? போகலை. க்ரௌடு வந்து திடீர்னு நின்றுச்சு. ஏன்? க்ரௌடை லீட் பண்ணிட்டு வர்ற முன்னாடி வர்ற இயேசு கிறிஸ்து நின்றுட்டாருன்னா பரவாயில்ல. திடீர்னு என்ன பண்ணார்? எல்லாருக்கும் தெரியுது, அதனால தான் நான் படிக்கல. லூக்கா 19 அண்ணாந்து பார்த்தார். இவனுக்கு இப்போ ரொம்ப எம்பாரசிங்ல, ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஐயோ, நான் யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வந்து உட்காந்துருக்கிறேன். இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாரு? இவர் அண்ணாந்து பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க சும்மாவே இப்படின்னீங்கன்னா எல்லாரும் அங்கே பார்ப்பாங்க இல்லையா? இவர் அண்ணாந்து பார்த்தோன்னே எல்லாரும் அண்ணாந்து பார்க்குறாங்க. இத்தோடா சகேயோ இவன் அங்கே உட்காந்துருக்கான். எல்லாரும் அவனே பார்க்குறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமாகுது, என்னடா அப்படின்னு சொல்லி. பைபிளில், இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. Zacchaeus wanted to see Jesus. இயேசுவை பார்க்க விரும்பினான். பட் ஜீசஸ் looked unto Zacchaeus. இந்த 2 வார்த்தைகளுக்கு அருமையான வித்தியாசம் இருக்குது ஆங்கிலத்தில். ஆங்கில டீச்சர்ஸ் யாராவது இங்கே இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும். சீயிங்க்கும் லுக்கிங்க்கும். சீயிங் அப்படின்னா ஜஸ்ட் பார்க்கறது. லுக்கிங் அப்படின்னா ஒரு இன்டென்ஷனோடு பார்க்கறது, ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது.
Zacchaeus wanted to see Jesus, but Jesus looked unto Zacchaeus. இதான் வித்தியாசம் நம்முடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய பார்வைக்கும். நாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவரோ நம்மிலே பார்க்கிற பார்வை, எனக்கு உன்னோடு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, நீ பார்வையாளனாக கடந்து போய்விடாதே, நீ பார்வையாளனாக கடந்து போய்விடாதே, அதையும் தாண்டி எனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் உண்டு என்பதை உணர்த்தத்தான் பெயர் சொல்லி அழைத்தார். கூட்டத்திலிருந்து தனியாக இருக்கிற ஒரு ஆளை பார்த்து பெயர் சொல்லி அழைத்தார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? உடனே இதை பைபிளில் வச்சு கோட் பண்ணி, யார் அந்த மனோகரன், யார் அந்த செல்வி அப்படின்னு மாடியிலேருந்து கூப்பிடக்கூடாது இல்லைங்களா? இப்படி தான் ஒரு கூட்டத்தில் சிங்கப்பூரில் ஒருத்தர் யார் அந்த குளோரினாரு, 8 குளோரி வந்துட்டாங்க. ஒரு சொல்ல வேண்டியது தானே, நம்பர் 2 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், ராமலிங்க நகர், அந்த குளோரின்னு சொல்ல வேண்டியது தானே. 8 பேரையும் நிற்க வச்சு ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாது. அங்கே தனியாக இருக்கிற ஒரு ஆளை பார்த்து இயேசு கிறிஸ்து கூட்டத்திலேருந்து கூப்பிடுறார். சரிங்களா? அப்போ சகேயுவே என்ன பண்ண, இறங்கி வா, நான் இன்னைக்கு அப்படியே போட்டிருக்கு. லூக்கா 19வது அதிகாரம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நல்லா கவனிங்க. சகேயு ஒரு நோக்கத்தோடு அவரை பார்க்க போனான். இயேசு கிறிஸ்துவோ அவருடைய நோக்கத்தை ஆரம்பத்திலேயே புரிய வைக்கிறார். சகேயுவே, நான் உன்ட்டு வீட்டில் தங்க ஆசைப்படுகிறேன், எனவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. சில நேரத்தில் நம்ம இறங்காமல் இருக்கிறது தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து தங்க முடியாமல் இருக்கிறது ஒரு காரணம். நிறைய பேர் இன்னும் காட்டு மரத்திலே உட்காந்துருக்குறோம். இறங்கி வானா இறங்க மாட்டேன். இல்லை ஆண்டவரை, நான் சும்மா உங்களை பார்க்க தான் வந்தேன், நீங்கள் கிளம்புங்க, அப்படியே போங்க, என்னத்துக்கு சும்மா இறங்கி வந்துக்கிட்டு பிரச்சனைலாம். See, I came to just to see you, I've seen, just you go ahead. எதுக்கு வம்பு? நீர் வந்தீர்னா இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லிடு. நான் வாலிபனாக இருக்கும்போது கொஞ்சம் என்னுடைய உறவுகள்லாம் சரியில்லை, என்னோடய தொடர்புகள்லாம் சரியில்லை. அப்போ நான் பல மீட்டிங்க்கு போவேன். எங்கள் வீட்டில் அப்பா அக்காலாம் ரசிக்கப்பட்டவங்க, அதனால் எல்லா மீட்டிங்கும் கேம்புக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ நான் ஆண்டுகிட்ட அழகாக ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே தயவுசெய்து என் வாழ்க்கையில் வந்துடாதீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களெல்லாம் நான் வெளியே அனுப்ப தயாராக இல்லை, நான் அதிகமாக அவங்கள நேசிக்கிறேன். நீ பாருங்கள், என் ஜெபம் ரொம்ப ஃப்ராங்கான ஜெபம் பாருங்கள், மாய்மாலெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துடுறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, வந்தால் அது தப்பு, இது பாவம், இது வேதத்துக்கு விரோதமானது, இதெல்லாம் நைன்றே இருப்பீங்க. எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். அதனால் தயவுசெய்து உள்ளே வராதிங்க. நான் மீட்டிங்க்கெலாம் வருவேன் போவேன், எங்கள் வீட்டில் வர சொல்கிறாங்க, நான் வருவேன், நீங்கள் வராதிரும் என் உள்ளத்தில். இப்படி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். உங்களில் ஒருத்தர் கூட இவ்வளோ தில்லு கிடையாது, இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க யாரும். இல்லை, எவ்வளோ துணிகரமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன் பாருங்கள். காட்டத்து மரத்து மேலேயே உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைங்க, கொஞ்சம் இறங்கி வரணும். இன்றைக்கி நம்ம இறங்கி வர வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. மேலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் அந்த ஆண்டவர் வந்து நம்ம வீட்டில் தங்க முடியாது. இன்றைக்கி இறங்கி வரும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் விரும்பாத உயரங்களில் இருந்து, தேவன் விரும்பாத இடங்களில் இருந்து இறங்கி வரவும், தேவனோடு கூட நடக்கவும், தேவனோடு கூட தங்கவும் இன்றைக்கு தேவன் விரும்புகிறார். தேவன் நம்மகிட்ட வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நீங்கள் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரை பார்க்க வந்திருக்க என்பது வேறு. தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களை பார்க்கிறார். 2 நோக்கமும் ஒன்றா இருந்ததாக பொதுவாக அப்படி இல்லை பைபிளில் இல்லையா? முச்செடி எரியுது, இவன் என்ன நோக்கத்தோடு போகிறான்? ஒரு முச்செடி எரிஞ்சும் அது வெந்து போகாமக்குதே, அந்த அதிசயத்தை பார்க்க போகிறான்னு போகிறான். ஆனால் அங்கே போனோன்னு முச்செடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, அது டிஃப்ரெண்ட்டான வேற ஒரு விஷயத்தை சொல்லுது. நான் உன்னை விடுதலையாக்கக்கூடிய ஒரு டெலிவரராக, விடுவிக்கிறவனாக எகிப்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வர உன்னை அனுப்ப போகிறேன். He just wanted to see the burning bush. எரிகிற ஒரு அக்கினி, அந்த முள்ளுச்செடியை போய் பார்த்துட்டு வரணும்னு போகிறான். அதிசயம், வெந்து போகாமல் இருக்குதுன்னு. ஆனால் அங்கே தேவன் வித்தியாசமான காரியங்களை பேசுகிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க வந்திருக்கிறீங்க, உணர வந்திருக்கிறீங்க. ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை அவர் சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் அந்த எண்ணத்தோடு உட்கார்ந்திருந்தால் இந்த நாளின் கூட்டம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் சொல்லுகிறார், நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். பைபிள் சொல்லுது, அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். பாருங்க, அவன் என்ன நோக்கத்தோடு போனானோ இப்போ அதெல்லாம் மறந்துட்டான். இப்போ
தேவன் சொல்லுகிற காரியங்களை, தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, கட்டளைகளை அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான் இல்லையா? சரி, நான் பார்க்கலான்னு தான் வந்தேன், அவர் தங்கலான்னு கூப்பிட்றாரு, சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் போகிற வழியில் என்ன கான்வர்சேஷன் சொல்லலை. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது சகேயும் நின்று அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. திடீர்னு சகே நின்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்? எல்லாருக்கும் இந்த காரியம் தெரியுமே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் யாரிடத்தில் யார்கிட்டதாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தினாய் திருப்ப செலுத்துகிறேன். என்ன நடந்திருக்கும்? திடீர்னு சகையை மென்டல் ஆயிட்டானா? திடீர்னு சக்கையஸ்க்கு என்ன பிரச்சனை வந்துருச்சா? நிறைய பேர் நினைப்பீங்க, இதுக்கு தான் பிரதர் அவரோடு நடந்து போகக்கூடாதுன்றது. நீங்கள் முதல்ல இப்படி தான் சொல்லுவீங்க, இறங்கி வாங்குவீங்க, அப்புறம் கூட்டின்னு போவாருன்னுவீங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் பிடிக்கணுவாங்க. பாருங்கள், இருக்கிறதுல பாதியை கொடுத்துட்டானா, அவங்ககிட்ட அநியாயம் வாங்கினா நாளத்தினே திருப்பி கொடுக்கணும். என்ன இருந்திருக்கும் அவன்கிட்ட? ஒன்றுமே இருந்திருக்காது. இதுக்கு தான் நான் முதல்ல சொல்கிறது, நான் மரத்தை விட்டு இறங்க மாட்டேன், நீங்கள் அப்படியே போங்கன்னு சொல்கிறது. நிறைய பேரோட பிரச்சனை இதுதான். நல்லா கவனிங்க, நாம் இயேசுவோடு கூட நடப்பது உண்மையானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்து ப்ரையாரிட்டிஸ், தமிழ் என்ன சொல்கிறது, முக்கியத்துவங்கள், நம்ம எதை முக்கியமாக நினைக்கிறோமோ அந்த முக்கியத்துவங்களுடைய வரிசை மாறிவிடும். இப்படி மாறாட்டி நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுன்னு சொல்கிறது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. நான் ரட்சிக்கப்பட்டோம், என் வாழ்க்கையில் நான் முதல்ல என்ன முக்கியம் நினச்சனோ அதுதான் இப்பயும் முக்கியமாக இருக்குன்னு சொன்னால், என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறவில்லை என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டதற்கான அர்த்தமே கிடையாது. காலேஜில் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே என் மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துச்சு, என் பாஸ்புக்கில் 6 டிஜிட் பார்க்கணும், 501 எவ்வளோ ரூபா? அந்த காலத்தில் 1 லட்சம்னா பெருசுங்க. இந்த காலத்தில் கீழே இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ சின்ன பணமாக போச்சு அது. அப்போவே எனக்கு காலேஜில் படிக்கும்போது 1 லட்சம் என் பாஸ்புக்கில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. சம்பாதிச்சு நம்ம பாஸ்புக்கில் என்னைக்காவது 1 லட்சம்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் 2வது வருடத்தில் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். செகண்ட் இயர் காலேஜில் இருக்கும்போது நான் ஆண்டருக்குள்ளே வந்த உடனே நிறையா மாற்றங்கள் எனக்குள்ள. அதில் இதுவும் ஒன்று. பணத்தை குறித்து தானே என் எண்ணங்கள் தலைகளாக மாறியது. எனக்கு அருமையானவர்களே, இங்கே சகேயு ஒரு ஆயக்காரன். அவன் அநியாயமாக சேர்த்தானா நியாயமாக சேர்த்தானான்றதெல்லாம் பைபிளில் இல்லை. பொதுவாக அந்த காலத்தில் ஆயக்காரர்கள்னால் கொஞ்சம் டேக்ஸ் கலெக்டர்ஸ்னால் கொஞ்சம் அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் பாவிகள் என்ற பெயரை மக்கள் மத்தியில் அவர்கள் எடுத்திருந்தார்கள். இயேசுவோடு கூட எவ்வளவு நேரம் நடந்தான் என்று போடவில்லை. ஆனால் இயேசுவோடு கூட நடந்த அந்த நேரங்கள் அவனுடைய வாழ்க்கையின் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறியது. அவன் வாழ்க்கையினுடைய மறுரூபமாக்குதலை நோக்கி அந்த இயேசுவோடு நடந்த நேரங்கள் அவனை வழிநடத்தியது. இன்னைக்கு காலை வேளையில் ஒரு சின்ன தாட்டு தான். இயேசுவோடு கூட எவ்வளோ வருஷம் நீங்கள் நடக்கிறீங்க? நீங்கள் நடப்பது உண்மையானால் நீங்கள் மறுரூபமாகி இருக்க வேண்டும். உலக பொருட்களை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் அப்படியே இருக்கா? இன்னும் விக்கிரக ஆராதனையாக்கிய பொருளாசையில் கிறிஸ்தவங்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. எப்படியாவது இஎம்ஐயில் வாங்கிடணும். இந்த செல்ஃபோன் எவ்வளோ? 40,000 ரூபாய். சார் நீங்கள் 40,000 ரூபாய் கட்ட வேணாம் சார், மாதம் 1,500 ரூபா கட்டுங்க சார். எப்படியாகிலும் இந்த விக்கிரக ஆராதனையாக்கிய பொருளாசைக்கு நீ கிறிஸ்தவர்களை அடக்கி வச்சிருக்கிறான் இல்லையா? எதை பார்த்தாலும் வாங்கிவிட வேண்டும், வாங்கிவிட வேண்டும். ஒன்றும் இல்லாதவெல்லாம் வச்சிருக்கிறான். நமக்கு இல்லை என்னன்னா, வீட்டில் இருக்கிற அந்த அம்மா கிளப்பி விடும். நீ என்ன இருக்க, கல்யாணம் கண்ணி 15 வருஷம் ஆச்சு, என்னத்தை கண்டேன், இந்த பாரு இந்த ஆள் எப்படி ஃபேமிலியை கொண்டு போகிறான், என்ன மாதிரி கார் வாங்கிட்டான், என்ன மாதிரி அந்த ஆள் நல்லா இருந்தாலும் விட மாட்டோம். என்னம்மா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருப்பது உண்மையானால் நம்ம வி கிளைம் தட் இல்லை, நம்ம சொல்கிறோம் என் கூட இயேசு இருக்கிறாரு, நான் இயேசுவோடு கூட நடக்கிறேன். இயேசுவோடு கூட நடக்கிறது உண்மையானா என் வாழ்க்கையில் உலகத்தை குறித்ததான, உலக பொருட்களை குறித்ததான, உலக காரியங்களை வைத்து கொண்டிருப்பதை குறித்ததான பெருமைகளும் நோக்கங்களும் மாறி இருக்க வேண்டுமே. என் ஆஸ்தியில் பாதியை நான் கொடுக்கிறேன். இவ்வளவு நாள் சேர்த்து வச்சதை ஒரே நாளை இழக்க நான் தயாராக இருக்கேங்க. ஏன் தெரியுமா? எது வேண்டுமோ அது எனக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது. வாழ்க்கையில் எனக்கு வேண்டியது கிடைத்து விட்டதுனால இனி இவைகள் என்னை சந்தோஷப்படுத்த முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உண்மையான ஆசீர்வாதமாகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உறவுக்குள்ளே நான் வந்துவிட்டேன். எனவே இதுவரைக்கும் நான் எதை ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தேனோ அவைகள் ஆசீர்வாதம் இல்லை, அவைகளை இழக்க நான் தயாராகிவிட்டேன். இயேசுவோடு நடப்பதற்கு இது ஒரு அழகான உதாரணம். இன்னைக்கு நம்ம இயேசுவோடு கூட நடக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் உலக பொருட்களை குறித்து நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் மாறி போட்டுக்கோ, விடாத, நீ விட்டா நாளைக்கு கிடைக்காது, ஏமாத்திடுவாங்க. சொத்து பிரிக்கும் போதாக இருந்தாலும் சரி, மற்ற காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு குண்டு மணி கூட விட்டுறாத. எதுக்கு விடணும்? அதனால் சண்டைகள், சச்சரவுகள், உலக பொருட்களை குறித்து நம்ம எண்ணங்கள் மாறவே இல்லை. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு படிக்கிறோம், யோவானில் படிக்கிறோம். ஆனாலும் இயேசுவோடு கூட நடக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே உலக பொருட்களை குறித்ததான ஒரு சரியான ஒரு அணுகுமுறை நம்மக்கிட்ட இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்போம். நாளத்தனையாய் திருப்பச் சொல்லித்தரேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இவனும் ஆபிரகாமுக்கு, என்ன பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டுங்க. சும்மா பார்க்க போனவன், அவுட் ஆஃப் ஹிஸ் கியூரியாசிட்டி, சும்மா போய் பார்த்துட்டு வரலாங்க. இயேசு இயேசு இயேசுன்றாங்களே, வியாதியை குணமாக்குறான்றாங்களே, அற்புதம் செய்கிறாருன்றாங்களே, 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஸ்ட்ன்றாங்களே, சும்மா பார்க்க போனவனை பார்த்தாண்ட சொன்னார், நீ பார்க்க வந்தாய், நான் பழக ஆசைப்படுகிறேன். நீ பார்க்க வந்தாய், நான் உறவு கொள்ள ஆசைப்படுகிறேன். நீ பார்க்க வந்தாய், நான் உன்னோடு நிரந்தரமாக தங்க ஆசைப்படுகிறேன். உன்னோடு கூட ஒரு புதிய உறவை நான் ஏற்படுத்த ஆசைப்படுகிறேன். முடிவு இல்லாத ஒரு உறவை உன்னோடு ஏற்படுத்த ஆசைப்படுகிறேன். அந்த உறவை நீ அனுபவிப்ப என்று சொன்னால் உலகத்திலே வேற எந்த ஒரு காரியமும் உன்னை என்னப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்தவே முடியாது, இல்லையா? இயேசு என் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு என்னை சந்தோஷப்படுத்துவதற்கென்று வேறு ஒரு காரியம் எனக்கு தேவை இருக்காது. அப்போதுதான் என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறான்றது உண்மை. ஒரு முறை பிரதர் பேசும்போது, அந்த யூத் ரிட்ரீட் நாங்கள் அங்கே கேம்ப் வச்சுருந்தோம் சென்னையில், அதில் பேசும்போது சொன்னார், இந்த மதுபானம் பாட்டில்களை பார்க்கும்போது கூட இப்போ கூட எனக்கு என்ன செய்யுது, ஆசை வரத்தான் செய்யுது. ஏன்னா அது உள்ளே போனால் என்ன வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா அதை விட பல 100 மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறதுனால எனக்கு வேறு எந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற காரியமும் என் வாழ்க்கையில் தேவைப்படலைன்னு சொன்னார். இன்றைக்கு இயேசுவோடு கூட நான் நடப்பது உண்மையானால் நான் அவரோடு ஜஸ்ட்டு ஒரு பழகி விட்டு போக முடியாது, அவரை பார்த்து விட்டு போக முடியாது. அவரோடு கூட ஒரு உறவு, அந்த உறவிலே நான் இருப்பது உண்மையானால் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை குறித்துதான என்னுடைய நோக்கங்கள் மிகவும் மாறி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்க. இன்றைக்கு நம்ம எத்தனை வருஷம் இயேசுவோடு நடக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம், எத்தனை வருஷம் இயேசுவோடு பழகிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? ரோமர் 12:2 நம்ம படிக்கிறோம் இல்லையா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒருத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், முக்கியமான வசனம் தெரியாதா, புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், மறுரூபம் ஆகிக்கொண்டே இருங்கள். அப்போ மறுரூபம் ஆகணும்னா உலகத்துக்குரிய வேஷங்கத்திலேருந்து வெளியே வரணும், இல்லையா? இன்னைக்கு இந்த உலக காரியங்களும் இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியமும் நம்மளால இன்னைக்கு என்ன பண்ண முடியுது, ஒன்றா வச்சுக்க முடியுது. இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மே ஆகலை. யோசித்து பார்க்கலாம். ஆம் ஐ எ டிரான்ஸ்ஃபார்ம்டு பர்சன்? நான் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட மனிதனா? இயேசுவோடு கூட நான் நடப்பது உண்மையானால், நான் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நான் ஆபிரகாமுடைய குமாரத்தி என்பது உண்மையானால், என்னுடைய உலகம் சார்ந்த விஷயங்களிலே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை குறித்து நாம் யோசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.